Article 120 Language to be used in Parliament. இது டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 17 பற்றி பார்த்துக்கலாம். It deals with official language. எதோட அலுவல் மொழின்னு பார்த்தீங்கன்னா யூனியன், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர் அண்ட் இந்த லெவல்ஸ்லலாம் கம்யூனிகேஷன் பர்பஸில் பயன்படுத்தக்கூடிய மொழிகளை பற்றி சொல்கிறது தான் பார்ட் 17. இதில் ஆர்டிக்கிள் 343 இருந்து 351 வரைக்கும் இருக்கும். இப்போது அந்த பார்ட் 17க்கும் ஆர்டிக்கிள் 120க்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கலாம். பார்லிமெண்ட்டில் உபயோகிக்கிற மொழி அதை பற்றி பார்ட் 17 என்னதான் சொல்லி இருந்தாலும் இந்த ஆர்டிக்கிள் 120 அப்ளை ஆகும். ஆனால் ஆர்டிக்கிள் 348க்கு பார்லிமெண்ட் முரண்பட்டு நடக்கக்கூடாது. ஆர்டிக்கிள் 348 clause 2 என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா அத்தாரிட்டேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் லைக் பில்ஸ், ஆர்டினன்ஸ், ஆர்டர் இது எல்லாமே இங்கிலீஷில் அமைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பார்லிமெண்ட்டில் என்ன மொழி பேசுகிறாங்கன்னா ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ். பட் அங்கே இருக்கிற எம்பிக்கு இங்கிலீஷ்லேயோ இல்லை ஹிந்திலேயோ பேச தெரியலனாக்கா அவங்களோட தாய்மொழியில் பேசலாம். இதை அனுமதிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட சேர்மேன் அண்ட் லோக்சபாவோட ஸ்பீக்கர்.